Hebron Ministries. போன வாரங்கள் என்ன செய்தியை கொடுத்த கேருபீன்கள், ஷெராபீம், தங்கத்திலான கேருபீன்கள், கிருபாசனத்தினுடைய கேருபீன்கள், பாதுகாப்பின் கேருபீன்கள், சாட்சியின் கேருபீன்கள். ஹல்லேலூயா. சரி, இந்த காரியங்களை நம்ம இந்த ஒரு 3 வாரமாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த வாரமும் இந்த கேருபீன்கள் முதல்ல இது ஏதேன் தோட்டத்தில் வைக்கப்பட்ட கேருபீன்கள் எதற்காக வந்து உடன்படிக்கை பெட்டியின் மேல் வந்தது என்று பார்த்தோம். பிறகு நாம் கவனித்த காரியம் என்னென்னா, அந்த கேருபீன்கள் ஆண்டவர் செய்யும்படியாய் மோசேக்கிட்ட ஏன் ஆண்டவர் அதை செய்ய சொல்கிறார் என்றதை பார்த்தோம். அதற்கு பிறகு அந்த கேருபீன்கள் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன அது அருமையான எசேக்கியேலுக்கு என்ன பண்ண ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே நீர் வந்து ஏதேன் தோட்டத்தில் கேருபீன்களை வச்சிங்க, அதுக்கு கேருபீன்களுடைய ஆயுதம் என்ன? கேருபீன்கள் வெப்பன்ஸ், வெரி குட், சுடரொளி பட்டயம். அதனுடைய வெப்பன்ஸ் என்ன? ஸ்வர்ட் இல்லையா? சுடரொளி பட்டயம், அதனுடைய வெப்பன்ஸ் தான் சுடரொளி பட்டயம். சரி, அதனுடைய அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த கேருபீன்களை என்ன பண்ணுறாரு, மோசேக்கிட்ட சொல்கிறாரு, அந்த கேருபீன்கள் என்ன பண்ணு, அந்த கேருபீன்கள் வைக்கப்பட்டது வந்து வேதாகமத்தில் எழுதியிருக்கு. அந்த கேருபீன்கள் எப்படி இருக்கணும் யாருக்குமே தெரியாது. ஆதியாகமத்தில் வைக்கப்பட்ட கேருபீன்கள் எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு சமயம் மோசே கேட்டிருக்கலாம், ஆண்டவரே அந்த கேருபீன்கள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கலாம். தேவன் அவனுக்கு அந்த 40 நாட்கள் அந்த மவுண்ட் சீனாயில் இருக்கும் பொழுது கர்த்தர் கேருபீன்களுடைய தரிசனம் எப்படி இருக்கும், அதில் ரெக்கைகள் எப்படி இருக்கும், முகம் எப்படி இருக்கும், அது எப்படியாக வடிவமைக்கப்பட வேண்டும் என்ற அருமையான தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கொடுத்த உடனே அவன் என்ன பண்ணுறான், அந்த கேருபீன்கள் அழகாக இந்த ஏதேன் தோட்டத்தை பாதுகாத்தபடியினால் அந்த கேருபீன்களை கொண்டு வந்து அந்த இது வந்து உடன்படிக்கை பெட்டியினுடைய கிருபாசனம் என்றால் மெர்சி சீட் அங்கே வைக்க முடியாய் கர்த்தர் சொல்கிறாரு. அவற்றை அழகாக தத்ரூபமாக என்ன பண்ணுறான், அந்த கேருபீன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அதை அழகாக வடிவமைப்புக்கிறான் பாருங்க. தயவு மிக மிக ஃபேவர் முக்கியம். 4வது காரியம் என்ன பண்ணோம், மனுஷர் தயவிலும் மனுஷது தேவ கிருபை. பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாரு பாருங்க, தேவ கிருபை. தேவனுடைய அன்பு இருந்தால், தேவனுடைய தயவு இருந்தால் மனுஷன் நம்ம மேல் தயவு காண்பிப்பான். ஹல்லேலூயா. இப்போ மனுஷன் நமக்கு முக்கியம். எல்லார்ட்டையும் நல்லா பழகணும், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும். நம்மளை யாரும் வந்து வெறுக்கிற மாதிரி நம்ம நடந்து கொள்ளக்கூடாது. அது ஒரு மனுஷனால் அதுதான் கடவுள் ஞானத்தை கொடுக்குறாரு. எல்லாரும் நம்ம நேசிக்கிற மாதிரி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அவங்களுக்கு நல்லது செய்யணும், கெட்டதை செய்ய ஒரு நாள் மனசு வரும். இந்த 4 காரியங்கள் என் மனுஷ முகத்துக்கு ஒப்பனையாய் சொல்லப்படுகிறது. 4 காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவர்கிட்ட கரங்களில் உயர்த்தி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார், அந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பார். எபிரேயர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிங்க. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக, இவரை சர்வத்துக்கும். அப்போ ஆண்டவருடைய கேரக்டர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களை கர்த்தர் சர்வத்துக்கு சுதந்திரமாக வைப்பார். சொல்லுங்க, கர்த்தர் அப்பாயிண்டட் அப்படின்னா கர்த்தர் சுதந்திரனா உங்களுக்கு உரிமைகளை, அதிகாரத்தை உங்களுக்கு தருவார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். அவர் இந்த காரியத்தில் அவர் எல்லாவற்றிலும் அவர் சிறந்திருந்தார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம், அவருடைய தன்மையின் சொரூபம். பார்த்தீங்களா, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம். அவர் இப்போ பிதாவை பார்க்க தேவையில்லை, குமாரனை பார்த்தாவை பிதாவை ஆண்டவர் என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் இருக்கிறார். தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பரிசத்திலே அவர் என்னென்னலாம் கட்டளையிட்டாரோ பிதா அவற்றையெல்லாம் செய்து முடித்து அவரோடு கூட அமர்ந்து விடுகிறார். நீங்களும் நானும் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் செவிசாட்சி நடந்துக்கிட்டுனா நாமும் கூட அவரோடு கூட சரிசமமாய் அமருவோம். ஹல்லேலூயா. ரெண்டாவது இந்த முகம் லைன் ஒர்க். 2 லைன். இப்போ லைன் எதுக்கு ஒப்பனையாய் சொல்லப்படுகிறது? ஸ்ட்ரென்த், பலத்துக்கு ஒப்பனையாய் சொல்லப்படுது. லைன் ஒரு சிங்கம் வந்து ஒரு காட்டில் இருக்கும் பொழுது அந்த சிங்கம் என்ன பண்ண போகுது, யாரை குறித்து கவலைப்படும்? யாரை குறித்து கவலைப்படுமா?
ஒரு பூனையை குறித்து, எலியை குறித்து, இல்லை ஒரு 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 டைகரை குறித்து, இல்லை ஒரு ஓநாயை குறித்து கவலைப்படாது. அதுபோல் ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும்? எதை குறித்து கவலைப்படக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல கரேஜியஸ் ஸ்பிரிட்னா, தைரியமுள்ள ஒரு ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இயேசுவுடைய பிள்ளை. உலகத்தில் இருப்பவரை பார்க்கலும் உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். ஹல்லேலூயா. எதையும் என்னால் சாதிக்க முடியும், கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு விசுவாசத்தோடு நடக்க வேண்டும். அது முன் வைத்த காலை பின் வைக்காது. ஒரு டெசிஷன் மேக்கிங், பவர்ஃபுல் டெசிஷனாக இருக்கணும். ஆண்டவருடைய சொல்ல, ஆண்டவரே நான் எடுக்கிற முடிவு இல்லை, கர்த்தர் நீர் இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்கள் எந்த டெசிஷன் இருக்குங்களோ அந்த டெசிஷனில் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பா. ஒரு வேலைக்கு போகிறீங்க, அந்த வேலைக்கு போய் இந்த வேலை நல்ல வேலையா கெட்ட வேலையா தெரியாது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வேலை உமக்கு சித்தமாக இருந்தா இந்த வேலை எனக்கு கொடுங்க, இல்லைனா இந்த வேலை எனக்கு வேண்டாம், இந்த வேலை கட்டா நல்லா இருக்கும் பாஸ்டர், யாருக்கோ ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணு அப்படி இப்படின்னு சொல்கிறத விட ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே நல்ல காலேஜ் போகிறீங்க, இந்த காலேஜில் படித்தா நான் அப்படியே படித்து கீழ்ச்சிருவேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. என்ன பண்ணோம்? இந்த காலேஜ் கிடைக்கல, எனக்கு எந்த காலேஜில் வச்சுங்களோ அந்த காலேஜில் நான் படித்து கர்த்தர் என்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நான் காலேஜ் போகும்போது லயலோவில் போட்டேன், பிரசிடென்சி காலேஜில் போட்டேன், எல்லாம் எனக்கு பிடிச்ச காலேஜே போட்டேன். ஆனால் கடவுள் கர்த்தர் எனக்கு கொடுக்கல, அண்ணாமலை யூனிவர்சிட்டி கொடுத்தார். ஹல்லேலூயா. அண்ணாமலை யூனிவர்சிட்டி உண்ணாமலே காலையில் போவேன். நான் காலையில் 5 மணிக்கு ட்ரெயின் ஏறினா தான் அங்கே 8 மணிக்கு போகணும். 2.5 மணி நேரம் ட்ரெயின் ஜேர்னி. எங்கள் யார் காலையில் 5 மணிக்கு சாப்பாடு செஞ்சு கொடுப்பா? 4 மணிக்கு எழுந்து 5 மணிக்கு அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போய் ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின் எடுத்து சிதம்பரம் போகணும் கடலூர்லேருந்து. அப்போ 50 கிலோமீட்டர் அந்த ட்ரெயின் டொக்கு அந்த காலத்து ட்ரெயின் அப்படியே போயிடுச்சு. வாழ்க்கையே கூடு போயிடுச்சு. அப்படியே 3 வருஷம் அது காலேஜில் படித்தேன். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, அப்புறம் எம்ஏ சோஷியாலஜி எல்லாம் பாருங்கள், அப்படியே ஓடிச்சு, கதை ஓடிச்சு பாருங்கள். இல்லை அதுபோல் ஆண்டவர் ஆனால் கர்த்தர் எனக்கு வச்சார். ஆனால் கர்த்தர் இதில் ஒரு பெரிய உயர்வையும் கர்த்தர் வச்சுருந்தார். சொல்லுங்கள், கர்த்தர் இதை எனக்கு கொடுக்குற எதை செய்கிறாரோ அது என் வாழ்க்கையில் நன்மையாக முடியும். ஹல்லேலூயா. எனக்குரியதை நான் தேட மாட்டேன், கர்த்தர் எனக்கு வைத்திருப்பதில் நான் சந்தோஷப்படுவேன். கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு எதை வைத்திருக்கிறாரோ நீங்கள் செலெக்ஷனில் கர்த்தர் உங்களுக்கு செலக்ட் பண்ணணும். ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் ஜெபிக்க ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவர் உங்களுக்கு நுகர்ந்ததை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. சரி, 2வது ஃபேஸ், லைன்ஸ் ஃபேஸ் இல்லையா? லைன் எப்படி பார்த்தீங்கன்னா கரேஜியஸ் அண்ட் ஸ்ட்ராங். இப்போ பிலிப்பியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் கிரைஸ்ட். எனக்கு பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அப்படின்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. உனக்கு எதெல்லாம் தேவன் பலன் தருகிறாரோ, வேலையாகட்டும், வியாபாரமாகட்டும், மினிஸ்ட்ரி ஆகட்டும், குடும்பமாகட்டும், படிப்பாகட்டும், எதெல்லாம் கர்த்தர் உன்னை உயர்த்துகிறாரோ, உனக்கு பலன் தருகிறாரோ, அந்த எல்லாவற்றிலும் எனக்கு அதை செய்ய பலன் உண்டு. அப்படின்னா நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீங்க, நம்புகிறீங்கன்னா, கர்த்தர் எனக்கு பலனை கொடுத்தார் அதனால் நான் படித்தேன், கர்த்தர் எனக்கு பலனை கொடுத்தார் அதனால் நான் வேலைக்கு போகிறேன், கர்த்தர் எனக்கு பலனை கொடுத்தார் அதனால் சுகமாக இருக்கிறேன், அதனால் அவருக்கு நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. அப்போது எல்லா இடங்களிலும் என்ன பண்ணுறாரு? பலன் கொடுத்த கிறிஸ்துவுக்கு நீ உன் பலத்தை செலவு செய்கின்றாய். ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி உங்கள் சம்பாதனையில் கொண்டு வந்து தேவனுக்கு நீங்கள் காணிக்க செலுத்துறீங்களோ அதுபோல் எல்லாவற்றிலும் தேவன் மகிமைப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி மகிமைப்படும் பொழுது கர்த்தர் உங்கள் மேலே என்ன பண்ணுவார்? ஆசீர்வாதமாக இருப்பார். போன வாரங்களில் நான் வெளியூர் போயிருந்தேன். ஏர்போர்ட்டில் பயங்கரமான கூட்டம். என்னடான்னு பார்த்தா ஒரு ஆளை பிடிச்சிட்டாங்க. அவர் என்னடான்னா ஸ்மக்லிங்ன்றான். என்னடா ஸ்மக்கிள் பண்ணால் உடும்பு இல்லை, உடும்பு பார்த்துருக்கீங்களாம்மா? உடும்பு பார்த்துருக்கீங்களாம்மா? இந்த குடுகுடுப்பு இல்லைம்மா, குடுகுடுப்பு இல்லை, உடும்பு யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? இல்லைன்னா போய் இன்றைக்கி சாயந்தரம் பாருங்கள், இங்கே கிடையாது, கேளுங்க. இந்த உடும்பு, அந்த உடும்பை கடத்திட்டு இருக்கான், ஸ்மக்கிள் பண்ணிருக்கான். ஸ்மக்கிள் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரான். உடும்பை பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது, கலராக இருக்குது. என்ன டிஃப்ரெண்ட்? நம்ம ஊர் உடும்பு ஒரே மூஞ்சி ஒரே மாதிரி இருக்கும், ஒரே கலர் தான் இருக்கும். என்ன க்ரீன் கலரு, ரெட் கலரு, டிஃப்ரெண்ட் கலர்ஸு, ரெயின்போ கலரு, எல்லாம் டிஃப்ரெண்ட் கலர்ஸு.
என்னடா இவ்வளோ எத்தனையோ லட்சமா எத்தனையோ கோடிக்கு அவன் உடம்பு எல்லா நாடுலேருந்தும் உள்ள பாக்ஸில் போட்டு அதுக்கு என்னமோ பண்ணி எடுத்து வந்துடான். அதில் நிறைய உடம்பு அந்த ஆக்சிஜன் இல்லாமல் செத்து போயிடுச்சு. மறைய அது ஒரு உடம்பு வேலை எக்கச்சக்க காசுலாம். எதுக்கடா உடம்பை கொண்டு வரான்னா 3 காரியம் சொல்கிறான். 1 மெடிசன், அந்த உடம்புல இருக்கிற அந்த பிளட்டு அதில் இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து மெடிசனுக்கு யூஸ் ஆகுதான். 2வது தின்றதுக்கு சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ண. நிறைய உடம்பு கறி சாப்பிட்டா ஒருத்தருங்க அப்படியே பேலம் வந்துடும் சொல்கிறான் பாரு. அப்புறம் என்ன பண்ண வந்து அப்படி இருக்குது. அப்புறம் 3வது பெட்டான். ஏன்டா கலர் கலராக பண்ணணுன்னா பெட்டு. அவர் செல்லப்பிராணியாக யூஸ் பண்ணுறாராம் வீட்டில். செல்லப்பிராணி உடம்பு செல்லப்பிராணிலாம் வளர்க்குற காலம் வச்சு நம்ம சர்ச்சில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க செல்லப்பிராணியை வச்சா நல்லாயிருக்கும். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். சரி, அப்போது அந்த கரேஜியஸ் ஸ்பிரிட், இந்த கரேஜியஸ் ஸ்பிரிட் என்ன பண்ணும்? எதை குறிச்சோ கவலைப்படாது, எதை குறித்தோ கவலைப்படாது. லைன் ஸ்பிரிட் எப்படிப்பட்டது? எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். அப்படின்னா கடவுளுக்கு இவனுக்கு என்ன அதிகாரம்? ஸ்மக்கிள் பண்ணுறதுக்கு பாரு, அவனுக்கு அதிகாரம் வந்திருக்கு பாரு. கெட்ட வழியில தன் புத்தியை செலவு செய்கின்றான். கர்த்தர் உங்களை அதற்காக இல்லை, கர்த்தருக்காக செலவு செய்ய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பேலனை நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. சரி, 3வது காரியம் ஆக்ஸ் அப்படின்னா எருதினுடைய முகத்தை அவன் பார்க்கின்றான். எருதின் முகம் எதை கொடுக்கிறது அப்படின்னா பேஷண்ட் அண்ட் பர்சர்விங் ஆர் சர்விங் சொல்லலாம். ஊழியம் செய்யறது பேஷன் அண்ட் ப்ரிசர்விங் அண்ட் சர்விங் எப்படி வேணா வச்சுக்கலாம். சரி, ஃபேஸ் 3வது காரியம் என்னது? ஃபேஸ் ஆக்ஸ் எருது என்ன பண்ணுது? அது மேலே நுகத்தை வைக்கிறாங்க. நுகம்னா என்ன இருக்குது? அது மேலே அந்த கட்டையை போடுறாங்க. அது திரும்பி பார்த்து இது பாரு இதெல்லாம் ஏற்ற மாட்டேன், நீ ஓவராக ஏற்றுற அப்படின்னு சொல்கிறது இல்லை. அது எவ்வளோ அந்த எஜமானனை ஏற்றுக்கிறானோ அவற்றையெல்லாம் முடியலனாலும் அந்த வண்டியை அது அழகாக சுமந்து செல்கிறது. அது ஒரு அடிமை போல வாழுகிறது. நம்முடைய வாழ்க்கை சில சமயத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்ம வாழ்க்கையில் சில சமயத்தில் என்ன செய்கிறாரு? நிறைய உபத்திரவங்களை கஷ்டங்களை கொடுக்குறார். எல்லாவற்றையும் நாம் ஊழியத்திற்காண்டு சகித்து கொள்ள வேணும். ஆனாலும் கொடுத்துறாரு, நான் உனக்கு அடிமை தங்கத்தின் நுகத்தை ஒரு நாள் நான் உடைத்து போடுவேன். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஆண்டவர் என்ன செய்யறார்? எவ்வளோ நம்ம வந்து கீழ்ப்படிந்து நடந்தாலும் ஒரு நாள் ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுப்பார். கலேஷியன் சாப்டர் 5:1 வாசிங்க. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் நீங்கள் மறுபடியும் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். நிலைக்கு வந்து உன்னோட பாண்டேஜ் இல்லை, நான் உனக்கு லிபர்ட்டி, உங்களுக்கு நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு ஒரு விடுதலையை நான் கொடுப்பேன். கர்த்தர் சொல்லுங்க, ஆண்டவரே தேவன் எங்களுக்கு விடுதலையை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எவ்வளோ கீழ்ப்படிந்து நடந்தாலும், நான் எப்படி ஊழியம் செய்தாலும் நான் ஒரு நாளும் அடிமை இல்லை. கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலையின் ஆவியை வைத்திருக்கிறீர் ஆண்டவர். ஹல்லேலூயா. the spirit of liberation, ஆண்டவர் விடுதலையின் ஆவியை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கார். 4வது காரியம் ஈகிள் எதை குறிக்கிறது? ஃபார்சிங், தூரத்து காரியங்களை அது கவனிக்குது. பார்த்தீங்களா? நான் போன வாரங்களில் ஒரு வீடியோ பார்த்தா அது என்ன பார்த்து எவ்வளோ தூரத்து ஸ்பீடாக வந்து அப்படியே தண்ணீருக்குள்ளே முழுவி அவ்வளோ பெரிய மீனை அப்படியே தூக்கிட்டு போகுது. எவ்வளோ பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹல்லேலூயா. அது கரெக்டாக நிதானிக்குது பாருங்கள். இந்த திமிங்கலத்தில் தான் தொட்டு தின்னு அவங்க கடிச்சு தின்னுட்டுருக்கோம். அது கரெக்டாக அதுக்கு சைஸுக்கு அது காலுக்கு எவ்வளோ கரெக்டாக பிடிக்குதோ அந்த இதை பிடிக்குது. பிறகு என்ன பண்ணோம்? பாம்பை பிடிச்சி தூக்கிட்டு போகுது. பிறம்பு ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போகுது. எவ்வளோ தூரத்தை வந்து எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து இந்த ஈகிளை பற்றி நம்ம நிறைய வீடியோவில் நம்ம பார்த்து, நம்ம சர்ச்சில் ஈகிளை குறித்து எடுத்தேன், லயனை குறித்து அது இதெல்லாம் அவங்களுக்கு எடுக்கலை, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ கழுதையிலேருந்து எடுத்தாச்சு வச்சுங்க. கழுதையிலேருந்து வந்து எருமாட்டிலேருந்து எல்லாமே எடுத்தாச்சு. சரி, இங்கே பார்த்தா அது என்ன பண்ணுது? ஃபார்சிங் அப்படின்னா தூரத்தில் இருந்து எல்லாவற்றையும் கவனிக்கிற ஒரு சுவாபம் நமக்கு வர வேண்டும். அப்படின்னா ஃப்யூச்சரை குறித்து ஆண்டவர் என்ன பண்ணணும்? நமக்கு சொல்லித்தர வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் எதை ஆண்டவர்கிட்ட கேட்டாலும் கர்த்தர் அதை உங்களுக்காக தெளிவுபடுத்த தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் தேவன் உங்களுக்கு தூர தரிசனங்களை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஈகிள் போல கர்த்தாவே, ஆண்டவரே இந்த அருமையான வந்து கழுகு போல எனக்கு தூர தரிசனங்களை எனக்கு தருங்க. ஐ ஃப்ளைங். 2வது கழுகு எப்போவுமே நம்ம முன்னாடி சொல்லியிருக்கேன், அது மேகத்துக்கு மேலாக புயலுக்கு மேலாக
தன் சிறகுகளை விரித்து பறக்கும். அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை புயற்காற்றுகள் கடுங்காற்றுகள் வந்தாலும் அவற்றின் மேலாக பறக்கிற அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையை பார்க்காதீங்க, அந்த பிரச்சனையை பார்க்காதீங்க. கழுகுடைய கேரக்டர் என்ன? எவ்வளோ புயல் கத்தாச்சாலும் எல்லா குருவிகளும் போய் தன்னுடைய கூட்டில் பயந்து போய் உட்காந்துரும். அந்த கழுகு ஒன்று தான், திஸ் த டைம் ஃபார் மீ டு ப்ளே அப்படின்னுமா, இப்போ தான் விளையாடுறதுக்கு டைம்னு சொல்லி அந்த கழுகு அந்த புயல் காற்றை எதிர்த்து மேலே போய் அதற்கு மேலாக போய்விடுமா. அதுபோல் கர்த்தர் எத்தனை புயல் காற்றுகள் கடுங்காற்றுகள் வந்தாலும் ஆண்டவரே சொல்லுங்க, அவற்றை எல்லாம் மேற்கொள்கிற பலத்தை நீர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. அதுபோல் யெகோவா தேவன் உங்களை வந்து அந்த டிவினிட்டி அவருக்கு சொல்லுவாங்க. டிவினிட்டினா அதுக்கு வந்து என்னது திருத்துவம், சாரி என்ன டிவினிட்டினா என்ன, தெய்வீகத்தன்மை. வெரி குட், தெய்வீக தன்மை. அதுபோல் ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே எனக்கு தூர காரியங்களை பார்க்கணும் ஆண்டவரே, எல்லாவற்றையும் மேற்கொள்ள ஆண்டவரே, ஒரு தெய்வீக தன்மை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த 4 காரியங்கள் நான் சரி இன்னொன்று வச்சு வாசிக்கலாம். அப்போ 32 பாருங்க, டியூட்டரானமி 32:11. கழுகு தன் கூட்டை கலைத்து, கழுகு தன் கூட்டை கலைத்து குஞ்சுகளின் மேல் அசைவாடி. பாருங்க, இப்போ அந்த கழுகு, தரிசனம் உள்ள கழுகு எப்படி இருக்குது? அடுத்தது தன் கூட்டை கலைக்கிறது. ஏன் கூட்டை கலைக்கிறது? தன் பிள்ளைகள் பறக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுபோல் உங்கள்கிட்ட வர விசுவாசிகள், உங்களுடைய பிள்ளைகள் தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு தரிசனம் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சபையில் நிறைய பேர், இன்றைக்கி ஒரு அம்மா வந்து புதுசாக வந்திருக்கிறாங்க. போன வாரங்களில் 10 பேர் வந்து ஞானஸ்நானம் எடுத்தார்கள். சபை அதில் உபத்திரத்தில் இருந்தாலும் அந்த சபை வளர வேண்டும் என்ற தரிசனம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. புதிய ஆத்துமாக்கள் சபையில் அறுவடை செய்யப்பட வேண்டும். போன வாரம் 3 பிரேயர்ஸ் இருந்து இந்த வாரம் 8 பிரேயர்ஸ் எல்லாம் கர்த்தர் மாட்டினார். முன்னாடி நமக்கு 75 பிரேயர்ஸில் இருந்துச்சு அந்த லேக் ஏரியா சர்ச்சில். அதுபோல் கர்த்தர் மறுபடியும் உங்களுடைய நீ ஓடினாலும் விலைப்படைய மாட்டாய், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாய், கர்த்தருக்கு காத்திருக்கு ஒரு புதுபெலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை உயர்த்து உயரே எழும்புவார்கள். ஹல்லேலூயா. இந்த கழுகின் அனுபவத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க அது கூட்டை கலைக்கிறது. ஏனென்றால் தன் பிள்ளைகள் பறக்க வேண்டும். ஹல்லேலூயா. குஞ்சுகள் மேல் அசைவாடு அப்படின்றால் கவனம் வைக்கிறது. அசைவாடுகள் ஹாவரிங் அப்படின்னு அர்த்தம். தன் குஞ்சுகளை கவனிக்குது. ஹல்லேலூயா. அப்போ அதுபோல் நம்முடைய சபையும் சபையினுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். தன் சட்டைகளை விரித்து ஹல்லேலூயா அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போக. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? எல்லாத்துக்கும் ப்ரிப்பேரா இருக்கணும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் பயந்து ஓடக்கூடாது. அவற்றை என்ன பண்ணணும்? தான் உன்னுடைய தோளின் மேலே சுமக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு வர வேண்டும். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். எல்லாம் யார் செய்றாரு? யெகோவா தேவனுக்கு, டிவினிட்டி, அந்த தெய்வத்துக்கு ஒப்பனையாய் அவர் ஒருவனே நடத்தினார். அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை. அந்நிய தேவன் அவரோடு கூட இருப்பார். உங்களை பாதுகாப்பதுக்கு தேவன் ஒருவர் உங்களுக்கு போதும். ஹல்லேலூயா. எந்த ஒரு ஹெல்ப்பும் உதவியும் உங்களுக்கு தேவையில்லை. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்ய தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சரி, இந்த 4 குவாலிட்டிஸ் வந்து 4 காஸ்பலுக்கு சமமாக சொல்கிறாங்க. இப்போ மத்தேயு எழுதும்பொழுது இயேசுவை எப்படி காண்பிக்கின்றான்றா, லயன் ஆஃப் ஜூடா, யூத கோத்திரத்தின் சிங்கமாய் அந்த மத்தேயுனுடைய காஸ்பல், அதனுடைய சுவிசேஷ புத்தகம் இயேசுவை காண்பிக்கிறது. மத்தேயு லயன் ஆஃப் ஜூடாவா காமிக்கிறான். 2வது வந்து மார்க் தன் புத்தகத்தை எழுதும்பொழுது இயேசு எப்படிப்பட்டவராக காமிக்கிறான்? ஒரு சர்வண்ட் போற எல்லாவற்றையும் தாங்கி கொள்கிறவர். ஹல்லேலூயா. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல அவன் அந்த புத்தகத்தை எழுதுகிறான். 3வது பார்க்கும் பொழுது ஆண்டவர் லூக்கு எப்படி எழுதுகிறான் அப்படின்னா, அந்த லூக்கு வந்து அவர் மனுஷகுமாரன். இயேசு கிறிஸ்து சாதாரண ஒரு மனுஷன் இல்லை, அவர் தேவனுடைய மனுஷகுமாரன் என்று அவன் அழகாக காண்பி 4 விதங்கள். 4வது காரியம், அந்த யோவான் வந்து இயேசு எப்படிப்பட்டவனை காமிக்கிறான்? அவர் ஒரு ஈகலை போல் தெய்வீக தன்மை உள்ளவர். அதனால்தான் அந்த 1ஆம் அதிகாரத்தில் ரெவல்யூஷன் சாப்டர் அவரை பார்த்தவனை செத்தவனை போல நான் விழுந்தேன். ஹல்லேலூயா. அவர் தெய்வமாய் அவன் காண்பிக்கின்றான். இப்போ 4 விதங்களில் தியாலஜின்ஸ் வந்து இந்த அருமையான கேரக்டரை அவர்கள் பிடிக்கிறார்கள். அதுபோல் ஆண்டவரே சொல்ல, ஆண்டவரே இந்த 4 முகங்களை கர்த்தர் நீர் ஆண்டவரே, பரிசுத்தாவே என்னவரே, இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே. இது போல் நாங்களும் கூட கர்த்தாவே இயேசுகிட்ட என்ன இருந்தது? ஞானத்திலும் அறிவிலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அவர் அதிகமாய் வளர்ந்தார். நானும் அப்படியாய் வளர வேண்டும் ஆண்டவரே. சிங்கத்தை போல தைரியம் உள்ளவனாய் இருக்க வேண்டும் கர்த்தாவே. கழுகை போல தூர தரிசனம் உள்ளவனாய் இருக்க வேண்டும் கர்த்தாவே. எருதை போல பொறுமை உள்ளவனாக ஆண்டவரே கர்த்தாவே நான் ஆண்டவரே எல்லாவற்றையும் நான் சகிக்கிறவனாய் இருக்க வேண்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா.
இப்படி நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கின்றார்.